மேளம் கொட்ட வச்சு கட்ட சொல்லி தாலி தந்து கிட்ட வந்து நிக்க போறார் மாப்பிள்ளை. அப்போ எட்டி நின்னு கேலி செய்வேன் பாட்டிலே. கெட்டி மேளம் கொட்ட வச்சு கட்ட சொல்லி தாலி தந்து கிட்ட வந்து நிக்க போறார் மாப்பிள்ளை. அப்போ எட்டி நின்னு கேலி செய்வேன் பாட்டிலே. அப்போ எட்டி நின்னு கேலி செய்வேன் பாட்டிலே. பஞ்சகச்சம் கட்டிவிட்டு பந்தலுக்கு கூட்டி வந்து பஞ்சகச்சம் கட்டிவிட்டு பந்தலுக்கு கூட்டி வந்து மஞ்சள் நீராட வைப்பேன் மனையிலே. நவ மாப்பிள்ளையை நடுங்க வைப்பேன் குளிரிலே. மஞ்சள் நீராட வைப்பேன் மனையிலே. நம்ப மாப்பிள்ளையை நடுங்க வைப்பேன் குளிரிலே. கெட்டி மேளம் கொட்ட வச்சு கட்ட சொல்லி தாலி தந்து கிட்ட வந்து நிக்க போறார் மாப்பிள்ளை. அப்போ எட்டி நின்னு கேலி செய்வேன் பாட்டிலே. நாலு பேரே ஆடச் சொல்லி நலுங்கு பாட்டு பாடச் சொல்லி. நாலு பேரே ஆடச் சொல்லி நலுங்கு பாட்டு பாடச் சொல்லி. பாலும் பழமும் கொடுக்க சொல்வேன் ஜோடிக்கு. அப்புறம் பல்லாங்குழி ஆடச் சொல்வேன் கேலிக்கு. பாலும் பழமும் கொடுக்க சொல்வேன் ஜோடிக்கு. அப்புறம் பல்லாங்குழி ஆடச் சொல்வேன் கேலிக்கு. மாப்பிள்ளையே நிக்க வச்சு மணமகளே பக்கம் வச்சு. மாப்பிள்ளையே நிக்க வச்சு மணமகளே பக்கம் வச்சு மலராலே செய்திடுவேன் அர்ச்சனை. நான் மனமாற கொடுத்திடுவேன் தட்சணை. மலராலே செய்திடுவேன் அர்ச்சனை. நான் மனமாற கொடுத்திடுவேன் தட்சணை. குரு தட்சணை குரு தட்சணை. கெட்டி மேளம் கொட்ட வச்சு கட்ட சொல்லி தாலி தந்து கிட்ட வந்து நிக்க போறார் மாப்பிள்ளை. அப்போ எட்டி நின்னு கேலி செய்வேன் பாட்டிலே. அத்தா, எங்க அண்ணன் நீங்க வந்த செய்தியை ஊரே பப்ளிசிட்டி பண்ணிட்டு வந்துடும். அது சரி, என்ன எதுக்காக அர்ஜென்டா வரவழைச்சேன்? அத்தா, எங்க ஸ்கூல்ல ஒரு ஹெட்மிஸ்டர்ஸ் இருக்கு. அது மகா கருவி, ரொம்ப அலட்டிக்குது. நான் இப்பவே போய் எனக்கும் மாப்பிள்ளை இருக்காரு, அவரும் வந்துட்டாரு, என் வசதிகள் என்ன, நான் யாருங்கிறத அப்படி சொல்லாம சொல்லிட்டு வந்துடுறேன். வண்டிடியே, எவளை பத்தியோ நினைச்சு அவளை பத்தியே பேசிட்டு இருக்கிறியே, என்ன கொஞ்சம் நினையே. உங்களை நினைக்காமையா வரவழைச்சேன். ஆமா, எனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? என்னையே கொண்டு வந்திருக்கிறேன். இவ்வளவுதானா? என்ன வேணும்? எல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன். அப்படின்னா அதுல ஃபேன்சியா இருக்கிற பொருள்களை கையோட எடுத்துக்கிட்டு நான் இப்பவே போய் ஹெட்மிஸ்டர்ஸ பார்த்துட்டு வந்துடுறேன். இப்படியே போகாதே, விதவிதமான சாரீஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன். அதுல ஒண்ணு எடுத்து கட்டிக்கிட்டு அவன் முன்னாடி போய் அப்படி ஒரு போஸ் கொடு. இந்தா நான் ஒருத்தர் இருக்கும் போது நீங்க இந்த வீட்டு வேலையெல்லாம் செய்யக்கூடாது. கொண்டாங்க கண்ணா, நீ என்னுடைய மாணவனை தவிர இந்த வீட்டு வேலைக்காரன் இல்ல. போய் உட்கார. அப்படி நீங்க எங்க வாத்தியாரம்மா, இந்த வீட்டு வேலைக்காரி இல்ல. கொண்டாங்க. விளையாடாத. நீங்க விளையாடுங்க. கொண்டாங்க. பிடிக்காத. அப்படித்தான் பிடிப்பேன். கொண்டாங்க. முடியாது, தர முடியாது. கொடுங்க கண்ணா. பெரிய பைவான் விடமாட்டேன். அடியப்பா, என்னையே வளர்க்கிறீங்க. என்ன பலம் உங்களுக்கு? டீச்சர், வள்ளி டீச்சரா? எங்க திடீர்னு? வாங்க உள்ள. எங்க வீட்டுக்கார சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காரு. நிறைய ஃபேன்சி திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. அதுல உங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். நான் முன்னாலேயே சொல்லலம்மா, என்ன பார்த்தா இப்படித்தான் வில்க்கு வில்க்குன்னு இழுத்துக்குவா. ஆமா, எதுக்காக இப்படி கொண்டு வந்த பொருளை எல்லாம் கீழே கொட்டிட்டு போறாங்க? இதை மட்டும் இல்லம்மா, சமயத்துல யோசிக்காம வார்த்தைகளை கூட கொட்டிடுவா. அவ கடக்க வாங்க. ஐயா கும்பிடுங்க. கண்ணா, இன்னைக்கு உனக்கு பரீட்சை. ஐயோ, ஸ்லேட்டு புஸ்தகம் எல்லாம் எடுத்துட்டு வரலீங்களே. எழுதுற பரீட்சை இல்ல, படிக்கிற பரீட்சை. அதையும் தப்பு இல்லாம படிக்கணுங்களே.
எல்லாம் நீ தப்பு இல்லாம படிச்சிருவேன். தேவகி, அப்பா, இன்னைக்கு வாசுகிட்ட இருந்து உனக்கு வந்த கடிதத்தை கண்ணங்கிட்ட கொடுமா. என்னப்பா நீங்க எனக்கு வந்த லெட்டர் போய் கண்ணங்கிட்ட படிக்க சொல்லு. ஒன்ன படிக்க சொன்னாலும் வெக்கப்படுற. எனக்கும் படிக்க கண் பார்வை கிடையாது. கண்ணனாவது படிக்கட்டுமே. போங்கப்பா. சும்மா கொடுமா, நம்ம கண்ணன் தானே. கொடுங்க கொடுங்க. அன்பே, அன்பின் வடிவமே, ஆருயிரே, ஐயோ, மனதில் உள்ள ஆசைகளை எல்லாம் எழுத்து வடிவத்தில் எடுத்து காட்ட இந்த கடிதத்தில் இடமே இல்லை. பல நாள் காத்திருந்தோம், அதற்கு வேலை வந்து விட்டது. அம்மா, இது நீங்களே படிச்சு ஐயா கிட்ட சொல்லுங்க. என்ன கண்ணா, லெட்டரை திருப்பி கொடுத்துட்ட. உனக்கு எழுத்து புரியலையா? எழுத்தும் புரியுது, எழுதுனவருடைய மனசும் அதுல தெரியுதுங்க. அதனால்தான் அது அம்மா மனசுலயே இருக்கட்டும்னு கொடுத்துட்டேன். கண்ணா, நான் குழந்தையா விளையாடும் போது நீ கிழவனா மாறி தத்துவம் பேசுற. நான் கிழவனா பேசும்போது நீ குழந்தையா கூத்தாடுற. உன்கிட்ட என்னால நெருங்கவே முடியலப்பா. நான் என்னைக்குமே உங்க குழந்தை தானுங்களே. தேவகி, வாசி என்னதாமா எழுதுறா? நீதான் சொல்ல. முதல் பகுதியை படிக்காதீங்க, இரண்டாவது பகுதியை படிங்க. அவர் இங்க வந்து போனத அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டாராம். மாமா சீக்கிரமா இங்க வந்து கல்யாண விஷயமா பேச போறாரு. ஆஹா, வரட்டும் வரட்டும். வந்து சுபகாரியங்கள்லாம் சீக்கிரமா நடக்கட்டும். நடக்கட்டும் நடக்கட்டும். சீப்புக்காரலே வந்து நடக்கட்டும் எல்லாம். எல்லா காட்சியையும் நானே நேர்ல பார்த்த பிறகு இனியும் லேட் பண்றதுல அர்த்தமே இல்லை. வலிதிய தேவகிட்ட படிக்கிற அத்தனை குழந்தைங்க வீட்டுக்கும் நீயே நேர்ல போய் அந்த அம்மாவை பத்திர எல்லா தகவல்களையும் சொல்லி நாளையில இருந்து அந்த ஹெட்மிஸ்டர் காசுக்கு எந்த குழந்தைய அனுப்ப கூடாதுன்னு கண்டிச்சு சொல்லிட்டு வந்துரு. பாத்தியா தங்கச்சி, மாப்பிள்ள நம்ம ஊருக்கு வந்த உடனே ஒரு மங்களகரமான காரியத்தை ஆரம்பிச்சிட்டாரு. ஆமா அத்தா, இப்ப என்ன எழுதிட்டு இருக்கீங்க? உங்க ஸ்கூல் அதிகாரிக்கு ஸ்ட்ராங்கா ஒரு பெட்டிஷன் எழுதிட்டு இருக்கிறேன். யார் மேல பெட்டிஷன்? தேவகி மேல. ஐயோ, பயப்படாதே, நீ ஹெட்மிஸ்டர் ஆக வேண்டாம். வேண்டாம் தான், எனக்கு என்னமோ பயமா இருக்கு. பைத்தியம், இந்த பெட்டிஷன் உங்க ஸ்கூல் அதிகாரி கையில கிடைச்ச உடனே தேவகிக்கு என்ன பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுதுன்னு நீயே பொறுத்திருந்து பார். வணக்கம் மாமா, எப்போ வந்தீங்க? என்ன இப்படி திடீர்னு சொல்லாம வந்திருக்கீங்க? தேவகி, நான் உன்னுடைய மாமங்கிற ஸ்தானத்திலயோ வாசு தகப்பங்கிற உறவுலையோ இங்க வரல. உங்க ஸ்கூல் இன்ஸ்பெக்டர்ங்கிற முறையில உத்தியோகபூர்வமா இப்ப இன்ஸ்பெக்ஷனுக்காக வந்திருக்கிறேன். சாரி சார், மனசுக்குள்ள இருக்கிற அன்பின் காரணமா உறவு முறையில வரவேற்றுட்டேன். அது தப்புதான் சார், என்ன மன்னிச்சிருங்க. அது சரி, உன் கிளாஸ்ல குழந்தைகள்லாம் எங்க? ஒருத்தரை கூட காணோம். எனக்கே ஆச்சரியமா தான் சார் இருக்கு. நான் இந்த ஸ்கூல்ல சார்ஜ் எடுத்ததுல இருந்து நாளுக்கு நாள் குழந்தைங்க எண்ணிக்கை கூடிக்கிட்டு இருந்ததே தவிர குறைஞ்சதே இல்லை. ஆனா இன்னைக்குன்னு சொல்லி வச்ச மாதிரி ஒரு குழந்தை கூட காணோம். அது ஏன்னு எனக்கே தெரியல சார். எப்படி தெரியும் இன்ஸ்பெக்டர் சார்? பள்ளிக்கூடத்தை நடத்துற தலைமை வாத்தியாரம்மா நடத்தையே சரியில்லைன்னா பெற்றவங்க குழந்தைங்களை எப்படி ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க? முறைச்சு பார்த்தா செஞ்ச தப்ப மறைச்சிட முடியுமா? ஏண்டாப்பா சுப்ரதீபம், நீ எப்ப சிங்கப்பூரை விட்டு புறப்பட்டு வந்தியோ அப்பத்திலிருந்தே எங்க கிராமத்துக்கு கெட்ட காலம் ஆரம்பம் ஆயிருக்கும். கணக்கு சார், உள்ளத சொல்றவங்களை எல்லாம் நீங்க எதுக்காக விரட்டிட்டு இருக்கீங்க? இன்ஸ்பெக்டர் சார், நடந்ததை எல்லாம் நான் சொல்றேன். இந்த ஊருக்குள்ளேயே பொல்லாத துஷ்டன் ஒதுக்கி வச்சிருக்கிற கண்ணனுக்கு இந்த அம்மா வீட்டுல சதா என்ன வேலைன்னு கேளுங்க சார். அடக்கடவுளே, இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. எப்படி பதில் சொல்ல முடியும்? அந்த கண்ணனோட தனி அறையில விளையாட்டு, பேச்சு, காதல் கடிதங்கள் இத்தனை எங்க கண்ணாலேயே பார்த்துட்டோமே, இனியும் மறைக்க முடியுமா? கேளுங்க சார். தேவகி, இதுக்கு என்ன பதில் சொல்ற? சார், அபாண்டமான இந்த வேதனை என்னால தாங்கவே முடியல. அந்த கண்ணு சதா எங்க வீட்டுக்கு வந்துட்டு போறது வாஸ்தவம் தான், அதை நான் மறுக்கல. அதான் எங்க ரெண்டு பேரை பத்தியும் தவறான முறையில இவங்க சொல்றதெல்லாம் கட்டுக்கதை சார். தயவு செய்து அதை நம்பாதீங்க. பின்ன தகப்பனோட தனிமையா இருக்கிற உங்க வீட்டுக்கு சதா அந்த கண்ணை என்ன காரணத்துக்காக வர்றான்? அதை வெளிப்படையா சொல்ல வேண்டியதானே? ஐயோ, அதை யாருக்குமே சொல்றது இல்லைன்னு ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த கண்ணனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். அதனால யோசிக்கிறேன். தேவகி, என்ன நாடகம் ஆடுற? கண் பார்வை இல்லாத உன் தகப்பங்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிடலாம், ஆனா எங்கிட்ட எதையும் மறைக்க முடியாது. சார், அவங்க எது வேணாலும் பேசட்டும், ஆனா நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க. வாக்கு தவறுனாலும் பரவாயில்லன்னு உங்ககிட்ட உண்மை சொல்லிடுறேன். அந்த கண்ணு எங்கிட்ட படிப்பு கத்துக்கிறதுக்காக அடிக்கடி எங்க வீட்டுக்கு வந்துட்டு போறது வாஸ்தவம் தான்.
படிப்பு கத்துக்க வர்றானா? கேட்டீங்களா சார்? அந்த சின்ன குழந்தை இந்த அம்மா கிட்ட படிப்பு சொல்லிக்க வருதான். பொய்ய சொன்னாலும் கொஞ்சம் பொருந்த சொல்ல வேண்டாம். போதும், அனாவசியமா பேச வேண்டாம். இன்ஸ்பெக்டர் கேட்கிறார், பதில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். இதுல குறுக்க பேச யாருக்கும் உரிமை கிடையாது. குற்றத்தை கண்ணால பார்த்தவங்க சொல்றாங்க, எதுக்காக அவங்க மேல கோவப்படுற? ஏன் விரட்டுறவங்க? நான் குற்றவாளின்னு நீங்களும் முடிவு கட்டிட்டீங்களா? நான் என்ன முடிவு கட்டுறது? கண்ணால பார்த்தவங்க இருக்காங்க. பெத்தவங்க பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாம உன் நடத்தை பத்தி சொல்லாம சொல்லி காட்டுறாங்க. அவசரத்துல தவறான முடிவுக்கு போய் பின்னால பெரிய பழிபாவத்துக்கு ஆளாயிடாதீங்க. பழிபாவத்தை பத்தி நீ எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நல்லவங்க கெட்டவங்க யாருன்னு உங்களுக்கு இன்னும் சரியா புரிஞ்சுக்க தெரியல சார். தேவகி, ஸ்கூல் இன்ஸ்பெக்டர் உத்தரவு, இன்னையில இருந்து உன்னை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த நிமிஷத்துல இருந்து உன்னுடைய ஹெட்மிஸ்டர் பொறுப்பை வெள்ளிக்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ புறப்படலாம். தேங்க்ஸ். வரேன் சார், வரேன். நல்ல வேலை, இப்படி ஒரு நடத்த கட்ட பெண்ணை சரியா புரிஞ்சுக்காம என் மகன் வேற இவளையே கட்டிக்கிறதுன்னு முடிவு கட்டியிருந்தான். அந்த அவமானத்திலிருந்து ஒரு வழியா தப்பிச்சேன். கண்ணி, ஏன் கண்ணி? வாப்பா வா. இப்பவாவது உன் மனசெல்லாம் மாறி மகளை பார்க்கணுங்கிற எண்ணம் வந்துச்சு. ஏன் வெளியே நிக்கிற? உள்ள வந்து உட்கார். உன்னை பார்க்கறதுக்கு வரல, என் பேச்சை கேட்காம அந்த கண்ணனோட வாழ்றேன்னு வந்தியே. இப்ப அந்த கண்ணன் உன் தலையில மண்டேறி போட்டாரு. என்ன சொல்ற? என்னத்த சொல்றது? பெத்த வயிறு பத்தி எரியுது. உனக்கு பதிலா இந்த வீட்டுல அந்த பெரிய வாத்தியார் அம்மா வந்து குடும்பம் நடத்த போறாங்க. நீ நடுத்தருவில் நின்று தவியா தவிக்க போற. என்ன சொல்ற? நானா எதுவும் சொல்லல. வேற யார் சொல்ல? இந்த ஊரே சொல்லுது. என்ன சொல்றாங்க? உங்களுக்கு அந்த தேவகி அம்மாவுக்கும் தொடர்புன்னு ஊர்ல எல்லாம் தெரிஞ்சு போய் மேலதிகாரிங்க வந்து அந்த அம்மா வேலையில இருந்து நீக்கப்பட்டாங்கன்னு அங்க தெருவெல்லாம் சிரிப்பாத்து ஏதோ தெரியாம சொல்லிடுச்சு. எனக்காக இந்த ஒரே ஒரு தடவை அதை மதிச்சிருங்க. நான் தெய்வமா மதிக்கிற தேவகி அம்மாவை தப்பா பேசுறதுக்கு இந்த குரல உரிமை இருப்பேன். கண்ணிய பெத்தனங்கிறதுனால ஒண்ணு சும்மா விடுறேன். வாய முடிக்கிட்டு வாயா நாய. என் வாய் அடைக்கலாம், ஆனா ஊர் வாய் அடைக்க முடியாது. ஊர் வாய் என்ன ஊர் வாய்? இதை வந்து அடக்கி காமிக்கிறேன். என் நெஞ்சு அடைக்குது. அவங்க வேலையில இருந்து நீக்கிட்டாங்களாமே, நான் என்ன செய்வேன்? நான் எதுக்காக அந்த வீட்டுக்கு போறேன்னு உனக்கு தெரியுமில்ல. அப்படி இருக்கும்போது ஊருக்காரங்க எல்லாம் என்னென்ன பேசிருக்காங்க கேட்டியா? அவங்க பழி வாங்குறேன், என் நெஞ்சு வேகாது. அப்படியே செய்யுங்க. பெண்களை பத்தி தப்பா பேசுற பாவைகளை பழிக்கு பழி வாங்கல, என் மனசு ஆறாது. ஆனா ஒரே ஒரு வார்த்தை, முதல்ல அந்த தேவகி அம்மா வீட்டுக்கே போவோம். எங்க அப்பா சொன்னதெல்லாம் உண்மைதானா அவங்க கிட்டே கேட்டுடுவோம். அப்படி மட்டும் இருந்துச்சு, அதுக்கப்புறம் உங்க இஷ்டப்படி செய்யுங்க. நானும் உங்க கூடவே இருக்கேன். கேட்கிறேன், அவங்களையே கேட்கிறேன். இதெல்லாம் உண்மையா இருந்ததுன்னா எதுக்கு வர பயெல்லாம் கண்ட துண்டமா வைக்கிறேன். இந்த ஊரைய கொளுத்தி போற கொளுத்தி. அன்னைக்கு பெரிய வாத்தியாரம்மா பார்த்த உடனே நான் நினைச்சேன், அதோட கண்ணன ஒரு மாதிரியான பயனானே. கொஞ்சம் பொறுமையா இருங்க. எங்கடா ஓடுறீங்க? வந்து பேசுகிறதா? வந்து பேசு. மாப்பிளே, ஆபத்து வந்துருச்சு. நீ வர்றதே ஆபத்து தானே மச்சான். அது இல்லையா, இப்போ இந்த விஷயம் பூராவும் கண்ணனுக்கு எட்டிடுச்சு. ஆமா, தேவிக்கு அம்மாவுக்கு யாராரு துரோகம் நினைச்சாங்களோ அவங்க எல்லாம் வெட்டி தீட்டுப்படுறதுன்னு கண்ண அருவாளோட புறப்பட்டுட்டோம். இந்த ஊரை விட்டே போய் வெளியில எங்கேயாவது 10 நாளைக்கு தங்கிட்டு வருவோம். புறப்படுங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண கூடாது. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றதுக்குள்ள தலை கழுத்துல இருக்கணும் ஐயா. அட கடவுளே, நான் ஹெட்மிஸ்டர் ஆகும்போது எனக்கு இந்த நிலைமை வரணுமா? மூஞ்சியும் மோர கட்டியும் நீ ஹெட்மிஸ்டர் ஆன நேரமே நல்லா இல்ல. புறப்படி சீக்கிரம். புறப்படி சீக்கிரம். நடந்தது எல்லாத்தையும் உங்க வாயால ஒரு தடவை கேட்டதுக்கு அப்புறம் எந்த முடிவுக்கு வாங்கன்னு கண்ணி என்ன தடுத்துட்டான். அந்த ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு வந்திருக்கேன். என்ன நடந்தது சொல்லுங்க. கண்ணா, அமைதியாரு, ஆத்திரப்படாது. அநியாயமா பழிசுமத்துல ஆத்திரப்படாம எப்படி இருக்க முடியும்? தாய பழித்தவங்க வாயை கிழித்தெறிஞ்சிடறேன். இல்லாத சொன்ன பாருங்க கண்ட துண்டமா வெட்டி எறிஞ்சிடறேன். அம்மா, அவங்களுக்கு ஆத்திரம் வந்துருச்சுன்னா அவங்கள படத்த கடவுளே வந்தாலும் தடுத்து நிறுத்திட முடியாது. பள்ளிக்கூடத்துல என்ன நடந்துச்சு, அதிகாரிங்க என்ன சொன்னாங்க, அத முதல்ல சொல்லிடுங்க. சொல்லுங்க. என்னமோ சொன்னாங்க, எதையோ செஞ்சாங்க. கண்ணை என்கிட்ட படிப்பு சொல்லிக்க வர்றது வள்ளியும் அவங்க கூட்டத்தாரும் தப்பா முடிவு கட்டிட்டாங்க. அதனால ஸ்கூல் அதிகாரி வந்து என்ன வேலையில இருந்து விலக்கி வச்சிருக்காங்க. இது போதியாக்கு. இப்பதான் போய் அந்த வள்ளியை அந்த கூட்டத்தை க்ளோஸ் பண்ணிட்டு வந்தவங்க. என்ன தடுக்காதீங்க. நான் சொல்றதை கேளு. முடியாது. பேச கேட்க மாட்டேன். இப்ப கேட்க மாட்டேன். அப்ப புறப்படு. உன் இஷ்ட
ஏவி விட்டேன் என் மேல இன்னொரு பழிய சுமத்தி எல்லாரும் என்ன காரித்து போட்டு ஐயோ, நீங்களே என்ன சித்தாந்த பண்றீங்களே? பெண்கள் மேல பழி சுமத்துற பாவிகளை தண்டிக்க கூடாதுன்னு எதுக்காக தடுக்கிறீங்க? விடுங்க அவரை. இந்த ஊரை எனக்கு சரியான பாடம் கற்பிச்சு வரட்டும். கண்ணி, பாவத்தை அழிச்சிடலாம், ஆனா பாவிகளை மன்னிச்சுதாமா தீரணும். கூடாதியா, பாவிகளை மன்னிக்கவே கூடாது, தண்டிக்க தீரணும். கண்ணா, இப்படி வா. நீ என்னுடைய மாணவங்கிறது உண்மையா இருந்தா முதல்ல அந்த கத்திய கீழே போடு. போடு கீழே. என்கிட்ட படிப்பு கத்துக்கிற நீ புத்திசாலியா தான் இருக்கணும். எதுக்கு எடுத்தாலும் கத்தியும் கம்பம் தூக்குற ஆத்திரக்காரனா இருக்கவே கூடாது. இந்த நிமிஷத்துல இருந்து என் சொற்படி நடக்கிறதா எனக்கு சத்தியம் செய்து. ஐயோ, ஏமா கை எப்படி கட்டி போடுறீங்க? கண்ணி, வெள்ளம் பெருக்கெடுத்து வரும்போது எதிர்த்து நிக்கிற மரமெல்லாம் சாஞ்சிருது, வளைஞ்சு கொடுக்கிற நாணல் தான் நிலைச்சு நிக்குது. அதே மாதிரி பணிஞ்சு போனாதாமா பலன் கிடைக்கும். பணிஞ்சு போக வேண்டியதாமா, ஆனா பழிக்கு பழி வாங்கியே தீரணும். அப்படி பழி தீக்கணுங்கிற எண்ணம் இருந்தா முதல்ல என்ன கொன்னுட்டு அப்புறம் என்ன வேணாலும் செய். ஐயோ, இந்த மாதிரி பெரிய வார்த்தை எல்லாம் பேசாதீங்கம்மா. அம்மா, நான் உங்க சொல்படியே கேட்கிறேன், சத்தியமா உங்க சொல்படியே கேட்கிறேன். முதல்ல உன் கோபத்தை விட்டு தொலைக்கணும். யாருக்கும் எந்த விதமான தீங்கு செய்யவே கூடாது. ஊருக்குள்ள எது சொன்னாலும் வம்புக்கோ சண்டைக்கோ நீ போகவே கூடாது. கண்ணா, தீமையை அழிச்சு நன்மையை நிலைநாட்டணும்னா பொறுமையை கடைபிடிச்சுதான் ஆகணும். சில சமயங்கள்ல நாமே வருத்திக்கணும். அதுதான் மேதைகள் நமக்கு காட்டியிருக்கிற வழி. ஒண்ணு, நம்ம எதிரியை அழிக்கணும், இல்லாட்டி நாமே அழிச்சு போயிடணும். அதை தானையா சொல்றீங்க? அப்படியே சொல்லல. பழி சுமத்தின ஊராரெல்லாம் தலைபுரியணும்னா உண்மையிலையும் எம்மேலே இருக்கிற களங்க நீங்கணும்னா முதல்ல நீ கண்ணியை கல்யாணம் செய்துக்கணும். நீங்க 2 பேரும் நிம்மதியா வாழ்க்கை நடத்தணும். அதுதான் என்னுடைய விருப்பம். என்ன சொல்றேன்? அம்மா, உங்களை பட்ட மரமா தவிக்க விட்டுட்டு நீங்க அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நாங்க 2 பேரும் கல்யாணம் செய்துக்கவா? கண்ணி, என்னை பத்தி கவலைப்படாத. என்னுடைய வாழ்க்கையில விதி கொஞ்சம் வேகமா விளையாடிட்டு. இந்த வீட்டுலதான் கல்யாணம் நின்னு போச்சு, உங்க வீட்லயாவது ஒரு கல்யாணம் நடக்கட்டும், அதனாலயாவது நாங்க ஆறுதல் அடையறோம். கண்ணா, நான் உனக்கு கட்டளை இடல. என்னுடைய வேண்டுகோளுக்காகவாவது கண்ணி கழுத்துல தாலியை கட்டிடு. உன்னை நான் கையெடுத்து கும்பிட்டு கட்டுக்கிறேன். ஐயோ, என்னம்மா இது, என்ன கையெடுத்து கும்பிடுறீங்க? வேண்டாம்மா, வேண்டாம். உங்க இஷ்டப்படியே நான் கண்ணியை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா ஒண்ணு, எங்க அம்மாவுக்கு செய்த சபதத்தை நிறைவேற்றிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. அதுக்கு மட்டும் அனுமதி கொடுங்க. ஒரு கடிதம் எழுத வேண்டியதானே உன்னுடைய சபதம். இப்பதான் உன்னால 1000 கடிதம் எழுத முடியுமே. முடியுமா? முடியும். ஆனா நான் இப்ப ஒரே ஒரு கடிதம் எழுதத்தான் ஆசைப்படுறேன். அந்த கடிதத்துல என் ஆத்மாவுடைய துடிப்பெல்லாம் முடிவா கொட்டிடுறேன். எந்த எழுத்தை எனக்கு கத்துக் கொடுத்ததுனால உங்க வாழ்வு பாழாச்சோ அதே எழுத்துனால உங்க வாழ்வு சீராகணும். இல்லைன்னா நான் படிச்ச படிப்புக்கு மதிப்பு இல்லை, நீங்க எனக்கு கத்துக் கொடுத்த கல்விக்கு பெருமையும் இல்லை. வரம்மா, கனிவா. அடியாயி, என்ன இம்புட்டு கடிதாச்சியை கசக்கி போட்டிருக்கீங்க? கண்ணி, படிக்காதப்ப எழுத தெரியல, படிச்சதுக்கு அப்புறம் எழுத முடியல. நீங்க சொல்றது எதுவும் எனக்கு புரியல. நீ பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கியா? மழைக்கு கூட ஒதுங்கினதில்ல. நீ கொடுத்து வச்சவ. வெறும் கல்லாவே இருந்துட்டா காத்து மழைக்கு கூட செய்யறதில்ல. ஆனா அதே கல்லு ஒருத்தர் கைப்பட்டு சிலையா மாறிட்டா எத்தனை பேருடைய சொல்லுக்கு ஆளாக வேண்டியிருக்கு. ஆமா, இப்ப யாருக்கு எழுதிட்டு இருக்கீங்க? தீர விசாரிக்காம தேவகி அம்மாவை வேலையில இருந்து நீக்கினாரே அந்த பள்ளிக்கூட அதிகாரிக்கு, அந்த பெரிய மனுஷனுக்கு எழுதிக்கிட்டு இருக்கு. என்ன எழுதுறீங்க? ஐயா, கண்ணை குத்திட்டீங்க, இனிமே பார்வை கிடைக்காதுன்னு எழுதியிருக்கு. இந்த கவருக்குள்ள இருக்கிற கடுதாசி நான் என் கைப்பட எழுதுனது. இந்த கவருக்கு மேல உள்ள விலாசம் நீங்க உங்க கைப்பட எழுதுனது.
இந்த லெட்டரை உங்க கண்ணுனால நான் போஸ்ட் பண்றேன். நாளைக்கு யாராவது இந்த கடிதாசியை பத்தி கேட்டாங்கன்னா நீங்க தான் சாட்சி சொல்லுங்க. என்ன காரணத்துக்காக கண்ணன் நம்ம எல்லாம் வர சொன்னான்னு தெரியலையே. யாருக்கு போய் தெரியும்? கேட்க ஒண்ணு தெரியல. இதெல்லாம் எதுக்கு? பேசாம எந்த நடக்குது பார்த்துட்டு இருப்போம். ஐயா, பூங்குளவாசிகளே, தாய் பிள்ளைங்கிற பேதம் தெரியாம, நல்லது கெட்டதுக்கு வித்தியாசம் தெரியாம, நியாயம் அறியா இல்லாம யார் எதை சொன்னாலும் நம்பிக்கிட்டு தெரிகிற உங்ககிட்ட எதையும் விளக்கி சொல்றதுக்காக நான் இங்க வரவழைக்கிறேன். அப்படி நான் சொன்னாலும் உங்களுக்கு புரியவும் போறதில்லை. அப்புறம் ஏன் உங்களை இங்க வர சொன்னேன்னா, எனக்கு அறிவை கொடுத்த தெய்வம் உடனடியா இந்த கன்னிகழுத்துல தாலி கட்ட சொல்லி எனக்கு உத்தரவு போட்டுருச்சு. அதனால இந்த தெய்வ சன்னிதானத்துல இவ கழுத்துல நான் தாலி கட்ட போறேன். அதுக்கு வாய் பேச தெரிஞ்ச 4 மனுஷ ஜென்மம் சாட்சியா வேணுமேங்கிறதுக்காக தான் உங்களை எல்லாம் இங்க வர சொன்னேன். ஏண்டா கண்ணா, உனக்கு என்ன புத்தி மாறி போச்சா? உலகோத்திரம் பார்க்க வேண்டாம். நீ என்ன ஜாதி, அவன் என்ன ஜாதி? என்ன உங்க ஜாதி பெரிய ஜாதி, இன்னும் வாழ்ந்த உங்க ஜாதி. உலகத்திலேயே ஆண் ஜாதி ஒண்ணு, பெண் ஜாதி ஒண்ணுயா. நான் ஆண் ஜாதி, எனக்கு அவ பெண் ஜாதி. மனசு 2 ஒத்து போச்சுன்னா அதுதான் என் வசந்த ஜாதி. அதுக்காக சொல்லுங்க கண்டா, உனக்கு 4 சொந்தக்கார மனுஷாட்கள் இல்லாம அனாதையா இந்த கல்யாணம் நடக்குதுன்னு நான் வருத்தப்படுறேன். கவலைப்படாதீங்க சாமி. அங்காள பரமேஸ்வரி அந்த அளவுக்கு எங்க அனாதையா விட்டு எங்களுக்கு 4 பேர் இருக்காங்க சாமி. பாருங்க. பாத்தீங்களா சாமி, இவங்க 4 பேர் வந்தா இந்த உலகத்துல எல்லாரும் வந்து எங்க கல்யாணத்தை நடத்தி வச்சதா அர்த்தம். கொண்டாத்தா, கொண்டாத்தாலி. என்னங்க, கண்ணனை நம்ம புள்ள மாதிரி நினைச்சுட்டு இருந்தோம். அவன் கல்யாணத்தில் நாம கலந்துக்காம இருக்கலாமா? இந்த ஊரு நம்மையும் ஒதுக்கி வச்சாலும் பாதகம் இல்லை. நீங்களே மந்திரத்தை சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்தி வையுங்க. மாகல்யம் தத்துதா தேதா பவ ஜீவன ஹேதுதா. கட்டுமேல கட்டுமேல. கட்டே பத்துதாமி சுபகே தும் ஜீவனதஸ்ததம். கண்ணி, கேக்கூட உங்க அப்பா காலில் விடுங்க. அம்மா, நீ நல்லா இருக்கணுமா, நீ நல்லா இருக்கணும். சாமி, என்ன மன்னிச்சிருங்க சாமி. ஆத்திரத்துல நான் ஏதோ பேசிட்டு மன்னிச்சிருங்க சாமி. பரவாயில்ல, நானும் படபடன்னு பேசிருப்பேன், மனசுல வச்சுக்காது. பாக்க கண்டா, தெய்வத்தை நல்லா சேவிச்சுக்கோடா, நல்லா சேவிச்சுக்கோ. இந்த தெய்வத்தை கும்பிட்டுட்டேன் சாமி. இன்னொரு தெய்வம் இருக்கு, போய் அதையும் கும்பிட்டு வர. பாபிள் அம்மா, நான் கும்பிட வேண்டிய இஷ்ட தெய்வங்களை எல்லாம் இன்னைக்கே கும்பிட்டுக்கிறேன். நீங்க 2 பேரும் என்னைக்கும் ஒன்னாவே இருக்கணும். நாங்க ஒன்னா இருக்கோம் ஐயா. ஆனா எங்களை ஒண்ணு சேர்த்து வச்ச தேவகி அம்மா மட்டும் தனியா இருக்காங்களே. என்ன பத்தி நீங்க இனிமே கவலைப்பட வேண்டாம். உங்க 2 பேரையும் மனக்கோலத்துல பார்த்த உடனே என் கவலை எல்லாம் மறந்துடுச்சு. தேவகி, கண்ணனுக்கு தாய் தமக்கே தங்கச்சின்னு ஒருத்தருமே கிடையாது. அதனால இதே பிறந்த வீடா நினைச்சு அவங்க 2 பேருக்கும் உன் கையாலேயே விருந்து சமைச்சு போடுமா? ஐயா, விருந்து சாப்பிடுற நிலைமையில நாங்க இருக்கோம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. கொஞ்சம் பால் பழமாவது சாப்பிட்டு போ. ஒண்ணு வேண்டாமா, கொஞ்சம் பச்சை தண்ணி கொடுங்க, அது போதும். கண்ணி, இன்னுமா இப்படி இருக்கு? வா, என் கையால உனக்கு ட்ரெஸ் பண்ணி விடுறேன். அப்பா, அவசரப்பட்டு அனாவசியமா அந்த தேவைக்கு மேல ஒரு பழிய சுமத்திட்டு வந்துட்டீங்க. நீங்க சொல்றதை என்னால நம்பவே முடியல. என்னடா பேசுற நீ? நானே நேர்ல போய் தீர விசாரிச்சுட்டு சொல்லிட்டு இருக்கேன். அதை புரிஞ்சுக்காம ஏதாவது உளறிக்கிட்டு இருக்கேன். இல்லப்பா, தேவைக்கு மேல ஒரு காலம் பொய்ய வராது. அந்த கண்ணன் தன் வீட்டுக்கு படிப்பு கத்துக்கிறதுக்காகத்தான் வந்துட்டு போனான். அவன் சொன்னது 100க்கு 100 உண்மையா இருக்கும். நீங்க ஏன்பா கண்ணனை உடனடியா கூப்பிட்டு விசாரிக்கல? அவன் எதுக்காக நான் விசாரிக்கணும்? தப்பு பண்ணிட்டீங்கப்பா, தப்பு பண்ணிட்டீங்க. தீர விசாரிக்காம ஒரு பட்சமா தீர்ப்பு சொல்லிட்டு வந்துட்டீங்க. வாசு, வாசு, உங்க ஃபைல்களையும் இன்னைக்கு வந்த தபால்களையும் ஆபீஸ்லயே வச்சிட்டு வந்துட்டீங்க. அனுப்பியோர் விலாசம், கண்ணன், பூங்குளம். ஏங்க அந்த விளக்கு தெரிய ஒரே ஐடியா தூக்கி விட்டுருக்கீங்க? புகை பிடிக்கவா? நான் ஒண்ணுமே செய்யல பிள்ளை. அந்த விளக்குல எண்ணெய் தீர போகுது, அதனாலதான் பிரகாசமா எரியுது. தேவகி அம்மாவுக்கு முந்தி நமக்கு கல்யாணம் நடந்துட்டதை நினைக்கும் போது என் மனசு ரொம்ப சங்கடப்படுது. கண்ணி, நான் எதை நினைக்கிறேனோ அதையே நீ சொல்ற.
தெய்வம் தெய்வம்னு நாம சதா வேண்டிக்கிட்டு இருக்குமே, அந்த தெய்வம் தேவகி அம்மாவுக்கு ஒரு நல்ல வழியை காட்டல பாத்தீங்களா? தெய்வம் நேரா வந்து எதையும் செய்யாது பிள்ளை. அது மனுஷ ரூபத்துலதான் வந்து செய்யும். நாம தான் அந்த அம்மாவை வாழ வைக்கணும். செய்யுங்க, உடனடியா செய்யுங்க. அந்த அம்மா சந்தோஷமா வாழறதுக்கு நீங்க என்ன செய்தாலும் அதுக்கு நானும் கூட ஒத்தாசியா இருப்பேன். கண்ணே, நீ உண்மையாதான் சொல்றேன்? உண்மையாதான் சொல்றேன். அந்த அம்மாவை வாழ வைக்கிறதுக்கு நான் ஈடுபடுற காரியத்தை உனக்கு என்ன துன்பம் வந்தாலும் நீ தாங்கிக்குவியா? எது வந்தாலும் தாங்கிக்க தயாரா இருக்கேன். சத்தியமா? உங்க மேல சத்தியமா சொல்றேன். கண்ணே, இப்ப சத்தியம் பண்ணிட்டு பின்னால கோழையாயிடக்கூடாது. பேச்சு மாற மாட்டேனுங்க. வேணும்னா என்ன சோதனை பண்ணி பாருங்க. நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன். நல்லா பாருங்க. என் சந்தோஷத்தை விட நான் அவங்க சந்தோஷத்தை தான் பெருசா கருதுறேன். என் கழுத்துல ஒரு தாலிய கட்ட சொல்லி உங்களுக்கு உத்தரவு போட்டு என்ன உங்களுக்கு மனைவியாக்கின தெய்வமே அவங்க தானே. ஆமா ஆமா, உனக்கு வாழ்வு கொடுத்த தெய்வம் எனக்கு அறிவு கொடுத்த தெய்வம். அந்த தெய்வம் வாழணும், இல்லைன்னா சத்தியம் செத்து போயிடும், அன்பு அழிஞ்சு போயிடும், நன்றிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். பொழுது விடிஞ்ச உடனே முதல்ல அதுக்கான ஏற்பாட்டை செய்யுங்க. செய்யறேன் கண்ணி, செய்யறேன். உன் வார்த்தையே தெய்வ வாக்கா மதிச்சு பொழுது விடியறதுக்கு முந்தி அந்த காரியத்தை செய்யறேன். நீங்க வர சொல்லிட்டேன்னு தவிர விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு புரியாம தகைச்சு போய் நிக்கிறேன். அம்மா அம்மா அம்மா, அவரை வீட்டுல காணோம். வர்ற வழியெல்லாம் தேடி பார்த்தேன், எங்கேயும் கிடைக்கல. உங்க வீட்டு பக்கம் வந்தாரா? இல்லையே கண்ணி, அங்கேயும் வரலையே. வேற எங்கதான் போயிருப்பாரு? எனக்கு ஒண்ணுமே புரியலமா. மனசுக்குள்ள ஒரே திகிலா இருக்கு. தேவகி, நம்ம கைக்கெல்லாம் கிடைக்காத அளவுக்கு கண்ண வெகு தூரத்துக்கு போயிட்டாமா. இதை சொல்றதுக்கு தானா இங்க வந்த. என்ன விஷயம்? சீக்கிரமா சொல்லுங்க. முதல்ல இந்த கவர் மேல இருக்கிற மேல் விலாசம் கண்ணனுடைய கையெழுத்து தானு பாரு. இல்ல இல்ல, இது நிச்சயமா கண்ணனுடைய கையெழுத்தே இல்ல. இந்த கடிதாசனுடைய மேல் விலாசம் என் கைப்பட எழுதுறது. உள்ளே இருக்கக்கூடிய கடிதம் மட்டும் கண்ணனுடைய கைப்பட எழுதுறது. அது நேக்கு மட்டும்தான் தெரியும். இந்த கடிதாசம் போஸ்ட் பண்ணும் போது எந்த சாட்சி வச்சுட்டு தாமா இந்த கடிதாசம் போஸ்ட் பண்றா? ஆமாமா, இது கண்ணனுடைய கையெழுத்து தான். அம்மா, தயவு செய்து என்ன எழுதியிருக்காருன்னு சீக்கிரமா படியுங்களேன். பூங்குளம் பள்ளிக்கூட அதிகாரி அவர்களுக்கு தேவகி அம்மா மாணவன் கண்ணன் எழுதின இறுதி கடிதம். ஐயா, இந்த கடிதத்தை நீங்க படிக்கும் போது நான் மரண வாசப்படியை தாண்டி இருப்பேன். ஐயோ, எடுத்ததுக்கெல்லாம் குத்தம் சொல்லக்கூடிய ஜனங்க வாழும் இந்த பூங்குளம் மண்ணில கூட நான் உயிரை விட விரும்பல. என் பிரேதத்தை தேட யாரும் முயற்சி செய்யாதீங்க. என் சாவை நினைச்சு யாரும் வருத்தப்படாதீங்க. நான் செத்துட்டாலும் இந்த கடிதத்தை என் ஆத்மாவை வந்து படிக்கிறதா நினைச்சேங்க. ஐயா, படிப்பு சொல்லி கொடுக்கிற பள்ளிக்கூடத்துக்கு பெரிய அதிகாரியா இருந்து பதட்டத்துல பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. நாணயத்தை ரெண்டு பக்கமும் பார்த்தாதான் நல்லது கெட்டது தெரியும். அதே போல நியாயத்தையும் ரெண்டு பக்கம் விசாரிச்சாதான் உண்மை என்னான்னு புரியும். ஆனா நீங்களோ வள்ளியும் அவ புருஷன்னு சொன்ன அக்கப்போர்களை மட்டும் நம்பி தேவகி அம்மாவை குற்றவாளின்னு முடிவு கட்டி அவங்கள வேலையிலிருந்து விலக்கி வச்சுட்டீங்க. உங்க முடிவு ஒருதலைபட்சமானது. அதை சொல்லத்தான் இந்த கடிதம் எழுதினேன். என் வாழ்க்கையில நான் எழுதின முதல் கடிதம் இதுதான், கடைசி கடிதம் இதுதான். நான் சொல்லி இருக்கிறது, எழுதி இருக்கிறது எல்லாம் உண்மை, சத்தியம். என்ன நம்புங்க. என் சாவுக்கு அப்புறமாவது தேவகி அம்மாவை உங்க மகனோட வாழ வைங்க. அவங்க நிரபராதின்னு எல்லாருக்கும் நிரூபிச்சிடுங்க. அப்பதான் என் ஆத்மா சாந்தி அடையும். ஐயா, நான் தெய்வமா மதிக்கிற தேவகி அம்மாவுக்கு என் கடைசி வணக்கத்தை சொல்லிடுங்க. குரு வாழ்க, குருவே துணை. இப்படிக்கு கண்ணன். தேவகி, தேவகி, அவசரப்பட்டு யாரும் எந்த முடிவுக்கு போயிடாதீங்க. கண்ணை இறக்குறேன். நடந்த விஷயத்தெல்லாம் எங்க அப்பா மூலியமா தெரிஞ்சுட்டு அவருடைய அவசர முடிவுக்கு அவரோட சண்டை போட்டுட்டு உன்னையும் சமாதானப்படுத்தி கண்ணனுக்கும் ஆறுதல் சொல்லலாம்னு வந்துகிட்டு இருந்தேன். வர வழியில இந்த ஊர் எல்லைக்குள்ள நுழையும் போதே ஒரு உருவம் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதை கவனிச்சேன். கிட்ட போய் பார்த்தா நம்ம கண்ணன். ஒரு கணம் தப்பு இருந்தா கண்ணனை உயிரோட பார்த்திருக்க முடியாது. பிறகு அவனை சமாதானப்படுத்தி சந்தேகப்பட்டா தேவகி மேல நான் தானே சந்தேகப்படணும். அது மாதிரி கடுகளவு என்னமோ எனக்கு கிடையாதுன்னு அவனுக்கு விலைக்கு சொல்லி அவனை ஆறுதல் படுத்தி கண்ணனை என் கூடவே கூட்டிட்டு வந்திருக்கேன். எங்கே அந்த கண்ணன்? ஓ முன்னாடி வரதுக்கு பயந்துட்டு வண்டியிலேயே உட்கார்ந்துட்டு இருக்கான். கண்ணா, இப்படி வா, வா இப்படி. கண்ணா, நீ என் மாணவனா? என்கிட்ட படிப்பு கத்துக்கிட்ட லட்சணமா இது? என்ன பெருமைப்படுத்துற முறை இதுதானா? அட பாவி, ஒரு பெண்ணை கல்யாணம் செய்துட்டு ஒரு நாள் அவளோட வாழ்ந்துட்டு மறுநாள் அவளை அமங்கலியாக்கவான உனக்கு கல்வி கத்து தந்தேன். இந்த படிப்பை நீ எந்த புத்தகத்துல படிச்ச? யாரு கத்து தந்த வித்தை இது?
ஒரு ஆண் பெண் 2 பேர் மேலையும் கலங்கம் ஏற்பட்ட நேரத்துல ஆண் மட்டும் தற்கொலை செஞ்சுக்கிட்டா பெண் மேல இருக்கிற பழி நீங்கிடும்னு யார் உனக்கு சொல்லி கொடுத்தா? பைத்தியக்காரா, நீ புத்திசாலி தைரியக்காரன் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இவ்வளவு பெரிய கோழையா இருப்பேன்னு நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கல. பாதகம் இல்லை, உனக்கு படிப்பு சொல்லி கொடுத்த அந்த நாள்ல இருந்து இன்னை வரைக்கும் உங்ககிட்ட பிரதி பிரயோஜனமா நான் எதையுமே எதிர்பார்த்ததில்லை. ஆனா இன்னைக்கு உங்ககிட்ட குருதட்சணையா நான் ஒண்ணு கேட்க போறேன். கடவுள் கொடுத்த உயிர் தானா போயிட்டா அதை பத்தி கவலையே இல்லை. நீயா வருத்தி தற்கொலை பண்ணிக்கிறது இல்லைன்னு எனக்கு வாக்கு கொடு. அம்மா, அன்னைக்கு உங்க வார்த்தைக்கு கட்டுப்பட்டேன், இன்னைக்கும் கட்டுப்படுறேன், என்னைக்குமே கட்டுப்படுவேன். இந்த கட்ட வேகிற வரைக்கும் உங்க காலடியில விழுந்து சேவை செய்யும். ஆனா உங்க மேல இருக்கிற களங்கம் நீங்க வாசையாவோட வாழ்ந்தா நானும் வாழ்வேன். இல்லாட்டி இப்பவும் சொல்றேன், சாவு எனக்கு ஒரு பெருசு இல்லம்மா. கண்ணா, இனி வாசுவோட தேவகி வாழ்றதுல என்ன தடை இருக்கு? நான் படிச்சிருந்த புத்தி கெட்டு போய் ஆத்திரத்துல தப்பு பண்ணிட்டேன். என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க. கண்ணன் தேவகி மேல எந்த விதமான குத்தமும் இல்லை. அவங்க 2 பேரும் நிரபராதின்னு நான் மனமாற ஒத்துக்கிறேன். அம்மா, நான் உங்ககிட்ட கொடுத்த வாக்குப்படி நானே முன்னால நின்று அங்காளம்மன் கோயில்ல உங்க கல்யாணத்தை முடிச்சுட்டேன். ரொம்ப சக்தி உள்ள தெய்வம், கும்பிட்டுக்கிறேன். கட்டா கட்டா கட்டா, அதோ பாரு, அவளும் வந்துட்டான். தப்பிகே ரோகபாதா. கண்ணா, எங்களுடைய அறிவு கெட்டு போய் உண்மையில அபாண்டமான பழியை சுமத்திட்டோம். அதுக்கு அந்த அங்காள பரமேஸ்வரி எங்களுக்கெல்லாம் தகுந்த தண்டனை கொடுத்துட்டா. எங்களை மன்னிச்சுக்கப்பா. வள்ளி, இத பாத்தியா? இது நானே என் கைப்பட எழுதுன கடுதாசி. கையெழுத்து என்னது? இனிமே இந்த கண்ணை முட்டாள், படிக்க தெரியாதவன், கையெழுத்து போட தெரியாதவன் மறந்து கூட வாயால சொல்லிட்டாங்க. அவளால எப்படி வாய திறக்க முடியும்? ஒட்டுன பிளாஸ்டரைய கிழிக்கிறதுக்கே 1 வருஷம் ஆகுமோ இல்லையோ? அம்மா, இந்த ஏழை குடிசைக்கு எல்லாரும் கொஞ்சம் வந்துட்டு போகணும். வாங்க, கூட்டிட்டு வந்து. பாரு பாரு நல்லா பாரு, பயாஸ்கோப் படத்தை பாரு, என்னான்னு வந்து பாரு, வந்து நின்னு கண்ணான காட்சி பாரு.